ஹாய், ஐயோ ஃபேன் ஆஃப் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ். அப்போது த ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து ஒரிஜினலி 2017 பிபிசி 1 ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதில் டோட்டல் 3 எபிசோட்ஸ். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, எலன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால அவங்களோட கம்பெனிக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து செக்யூர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச உடனே அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இவங்களோட மெட்டர்னிட்டி பீரியடில் அவங்களை கவர் பண்ணுறதுக்காக கம்பெனிலேருந்து இன்னொருத்தவங்களை ஹையர் பண்ணுவாங்க. அந்த புது பர்சன் வந்த புதுசில் ஓகேவாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களையே பைபாஸ் பண்ணி லைக் கிளைண்ட்ஸை டேரெக்டாக மீட் பண்ணுறது, இவங்கள வந்து இமெயில்ஸில் காப்பி பண்ணுறதில்ல, அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. அது வந்து எலனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். இவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி கோல்டு வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஒர்க் பிளேஸில் இவங்களோட பாஸே வந்து ஆக்சிடென்டல் ஒரு டெத் நடக்கும். அதை வந்து சூசைட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து அது சூசைட் இல்லை அப்படிங்கிறது எலனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் எந்த மாதிரியெல்லாம் அந்த புது பர்சனால் வந்து டேஞ்சருக்குள்ளால் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு விமன் இருந்தாலும் அவங்களோட கரியரில் ஒரு லைக் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா மெட்டர்னிட்டி பீரியடில் அவங்க என்ன கைண்ட் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து கோத்ரூ பண்ணுறாங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ், அவங்க வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் செல்ஃப் டவுட் அவங்கள வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது, அவங்க எப்படி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு பர்சன் வந்து கோத்ரூ பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக் த்ரில்லர். நாட் ஜஸ்ட் ஒரு ஒர்க் பிளேஸில் நடக்கிறது, அதுக்கப்புறம் இவங்களோட பர்சனல் லைஃப்லையும் அவங்க வந்து இன்வைட் ஆகி வர்றது எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருந்தால் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. So yeah, take care everyone. Bye bye.